ஊழியம் என்று சொன்னால் நான் சொன்ன இந்த சாட்சியெல்லாம் 18 வயசுலேயே எனக்கு முடிஞ்சது. இந்த உலகுக்கு சாட்சி சரித்திரமே 18 வயசோடே எல்லாம் முடிஞ்சது. 18 வயசு எனக்கு எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பம் இருந்தது. திரும்பவும் வெளிநாடு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது, சந்தர்ப்பங்கள் இருந்தது. அதே நேரத்தில் 95ஆம் ஆண்டு ஒரு யுத்த காலம், ஒரு பெரிய இடம்பெயர்வு. யாழ்ப்பாணத்தை விட்டு எல்லாருமே வன்னிக்குள் இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் கொழும்புக்கு போகிறதா அல்லது அப்படின்றது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்தது. என்னோட கூட இருந்தவனெல்லாம் ஆயுதம் தூக்கினார்கள். நான் கடவுளுடைய அதிசயத்தை கண்டபடியாக நான் அந்த காலத்தில் பைபிளை தூக்கினேன். அப்போ பைபிளை தூக்கினத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னை இழந்துக்கெல்லாம் ஒரு பைத்தியம் போல தெரிஞ்சது. என்று சொன்னால் அந்த ஒரு ஆயுத கலாச்சாரம் மாதிரி யுத்த சூழ்நிலை. அநேக வாலிபர்கள் தேசப்பற்றினால, யுத்தத்தினால, தேசத்துக்காக நின்று யுத்தம் பண்ணணும்னு சொல்லி அவிதமாக இழுக்கப்பட்டு போன காலங்கள். ஆனால் கடவுள் என்ற வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை கண்டபோது, கடவுளை நான் கண்டபடியால் நான் அந்த காலத்தில் பைபிளை தூக்கினேன். நான் ஆண்டவருக்காக வாழுவேன் என்று சொல்லி. என்றால் கடவுளுடைய நன்மைகளை நான் கண்டனான். இனி நான் என்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும் என்று சொல்லி அப்படி ஒரு வாஞ்சியோடு நான் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு இந்த ஊழியம் 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துக்கு மேலே இலங்கையில் எல்லா பாகங்களும் ஊழியம் செய்திருக்கிறோம். யுத்த காலத்தில் ஊழியம் செய்திருக்கிறோம். சுனாமி காலத்தில் கிழக்கு மாநிலத்தில் மட்டக்களப்பு கல்முனை பிரதேசங்களில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். முதல் குடியேற்ற காலத்தில் மன்னாவில் ஊழியம் செய்திருக்கேன், முல்லைத்தீவில் ஊழியம் செய்திருக்கேன், திருவண்ணாமலை, இப்படி எல்லா இடங்களிலும் இலங்கையில் எல்லா இடங்களிலும் நான் ஊழியம் செய்ய, ஜனங்களுக்கு சேவை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஊழியம் என்று சொன்னால் ஒன்றையுமே எதிர்பார்த்து செய்த காரியம் இல்லை. எதிர்பார்ப்பு முழுவதும் ஆண்டவர் மேலே. நாங்கள் எங்களை இழந்து தான் அந்த ஊழியத்தை செய்ய வேணும். ஊழியத்தில் நாங்கள் எதையுமே எதிர்பார்ப்புன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அவ்விதமாக கடவுளுக்கு என்று சொல்லி எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அது விவாகம் இல்லாமல் ஆண்டவருக்கென்று இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். நிறைய பேர் கேட்பாங்க, நீ கல்யாணம் செய்து ஊழியம் செய்யலாம் என்று. அதுக்கு நான் இந்த சாட்சி சொல்ல வேண்டிய காரியம், நாங்கள் ஆயுதம் என்னோட இருந்த வாலிபர்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயுதம் தூக்கும் நேரத்தில் அந்த நாட்களில் இயக்கத்தில் வந்து விவாகம் ரெண்டு ஒன்றுமே கிடையாது. அப்படித்தான் மண்ணுக்காக